Hello friends, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜுங்க. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் சீட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நம்ம கவுன்சிலிங் மூலிமா வரணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இந்த காலேஜை பற்றி சொல்ல போகிறோம். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே சார், இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக வருது. சரிங்களா? இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2006 வந்து டிஎன்இஓட கவுன்சிலிங் கோடு. ஓகே, இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1956 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு ஓல்டஸ்டான காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜில் படித்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல சேலரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. சரிங்களா? அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, இங்கே என்னென்ன கோர்சஸ் என்ன கட் ஆஃபில் இருந்தால் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து சீட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே சார், இந்த காலேஜோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் 2023 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 63வது பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 63வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா? அண்ட் அடுத்ததாக இங்கே வந்து நமக்கு எப்படி சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து அலாட் பண்ணுறாங்க. 90% கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவாக தான் இருக்கும். அதாவது கவுன்சிலிங்கில் மெரிட் பேஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இந்த காலேஜுக்குள்ளே போக முடியும். ஒரு கம்மியான கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகலாம். சரிங்களா? 160 ரேஞ்சில் இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே போயிருக்காங்க. அது எது மாதிரியான கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 10% தான் நமக்கு வந்து சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டொனேஷன் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 லட்சத்துக்கு மேலே, அது வந்து லேக்ஸில் தான் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ரொம்பவே ஒரு அதிகமான கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு. இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம். அதுவும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? இதே கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரி இல்லைனா பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் ஒரு சிஎஸ் ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா கண்டிப்பாக 190 எபோவ் தான் வேணும். சரிங்களா? இதே கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப்லேயும் உள்ளே போகலாம். அது எது மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது மாதிரியான சில கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸில் நீங்கள் உள்ளே போகலாம் தாராளமாக. ஆனால் நீங்கள் வந்து அந்த மென்டாலிட்டிக்கு இருக்கணும். இது மாதிரி ஒரு டாப் காலேஜில் நீங்கள் இந்த கோர்ஸ் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்து படிங்க. சரிங்களா? நல்ல ஸ்கோப் இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சிஎஸ் தான் வேணும், ஐடி தான் வேணும், இதுதான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 180 கட் ஆஃபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா என்ன கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 190 அந்த ரேஞ்ச் கட் ஆஃப் கண்டிப்பாக வேணும். ஒரு 160 கட் ஆஃப் இருந்தாலும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் இருக்குது சார். சரிங்களா? அந்த கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறப்போ தாராளமாக 160 கட் ஆஃப்லேயும் நீங்கள் உள்ளே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது மாதிரியான கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கட் ஆஃப்லேயும் பிஎஸ்ஜி காலேஜில் 160 ரேஞ்ச் கட் ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜில் போய் நீங்கள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஓகேவா? கவுன்சிலிங் மூலிமா ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 19 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், electrical and electronics engineering, electronics and communication engineering, instrumentation and control engineering, mechanical engineering, metallurgical engineering, production engineering, robotic and automation, biotechnology, fashion technology, information technology, textile technology, electrical and electronics engineering. இது வந்து சாண்ட்விச் கோர்ஸஸ் கொடுக்குறாங்க. சாண்ட்விச் கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 years டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாக இருக்கும். சரிங்களா? இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த கோர்ஸஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க
எக்கச்சக்கமான கோர்சஸும் இருக்குது. மாஸ்டர் டிகிரி லெவலில், பிஹெச்டி லெவலில் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12th ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து உங்களுக்கான சீட்ஸ் வந்து இன்டேக் எடுப்பாங்க. கண்டிப்பாக டொனேஷன் இருக்கும். டொனேஷன் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் டேரெக்டாக காலேஜ் போய் அப்ரோச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக இந்த காலேஜில் ஒரு 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக 6வதுலேருந்து நீங்கள் 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா முழுவதும் 4 வருஷமே ஃப்ரீயாக ஃபீஸே இல்லாமல் படிக்க போகிறீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லேயும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜுங்க, ஒரு சூப்பரான கல்லூரி. இங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். டாப் கம்பெனிஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த காலேஜுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜும் உள்ளே இருக்குது, அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் உள்ளே இருக்கிறனால உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிகல்ஸாக நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல அவுட்புட் வந்து கொடுக்க முடியும் இல்லையா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கம்பெனிஸும் நிறைய கோர் கம்பெனிஸ் இருக்காங்க, ஐடி செக்டர்ஸ் இருக்காங்க. ஐடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கோர் கம்பெனிஸ்லேயும் அதே மாதிரி ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்கனால தாராளமாக இந்த காலேஜில் வந்து சீட் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு எவ்வளோ டொனேஷன்னாலும் கட்டி எடுக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தது சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறது வச்சு ஆவரேஜ் சேலரி ரேஞ்சாக 6 லட்சத்துலேருந்து சொல்லலாம். ஆவரேஜாக சொல்கிறேன். இதே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 61 லட்சம் per annum வரைக்கும் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு நல்ல சேலரி ரேஞ்சில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த காலேஜில் எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காதீங்க. உங்களோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 160 ரேஞ்சில் ஒரு கட் ஆஃப் இருந்தாலும் எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா தாராளமாக ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு மெட்டலாஜிக்கல் கோர்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான கோர்ஸஸும் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா தாராளமாக இந்த கட் ஆஃபில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலேஜில் படிக்கலாம். அதுக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஓகே, கவுன்சிலிங் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வேணும். என்னோட கட் ஆஃபுக்கு வந்து எந்த காலேஜ் எடுக்குதுன்னு தெரியல சார், ஒரு நல்ல காலேஜாக கைடன்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி நம்மளோட கம்யூனிட்டி லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன காலேஜ் வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கும் உங்களோட கட் ஆஃபுக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலியமாகவே நீங்கள் தாராளமாக ஒரு நல்ல காலேஜ் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோஸில் இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பேசலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.